இருக்கின்ற எனது அருமை தோழர் கா சீனிவாசன் அவர்களே, மரியாதைக்குரிய பொதுச்செயலாளர் அருமை தோழர் லோகநாதன் அவர்களே, இங்கே துவக்கவரி ஆற்றி ஒரு எழுச்சுரையாக மாற்றிய அருமை தோழர் SRC அவர்களே, இங்கே நமக்கெல்லாம் சிறப்புரையாற்றி வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் ஜானகிராஜா அவர்களே, மரியாதைக்குரிய நம்முடைய பொது மேலாளர் பாலச்சந்திரன் ஐயா அவர்களே, அவர் துணை பொதுமேலாளர் என்று போட்டிருந்தாலும் கூட நமது மனதில் அது பொதுமேலாளராக தான் அவர் வீட்டிருக்கின்றார். அதில் அவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நமக்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற இது அருமை தோழர் பா கந்தசாமி அவர்களே, மரியாதைக்குரிய என்னுடைய ஊரை சார்ந்த அருமை தோழர் வை உஷா அவர்களே, என்னுடைய மாவட்ட செயலாளர் ஆனா சோனா குருபிரசாத் அவர்களே, எங்கெல்லாம் தமிழகத்திலே வழிநடத்துகின்ற எங்களுடைய மாநில தலைவர் அருமை தோழர் சா பாலகுமார் அவர்களே, நன்றி ஆற்றிருக்கின்ற அருமை தோழர் ஆனந்தன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். எனது நண்பர் கந்தசாமிக்கு நன்றி சொல்லி என் உரையை துவங்க வேண்டும். நான் இந்த நிகழ்ச்சி நிலையில் இல்லை. இருந்தாலும் கூட கந்தசாமி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிவிட்டது என்பதனால் நீங்கள் பேசுமாறு தலைவர் அழைத்தார். நான் எந்த விதமான ஏற்பாடுகளையும் செய்யவில்லை என்பதை எங்கள் அண்ணன் பிடிக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது ஒரு கருத்தை சொன்னேன். இந்த விழா இந்த சிறு அறக்கட்டளை துவங்குவதற்கு முக்கியமான பங்கு ஆற்ற வேண்டிய முறையில் 2000 ஆண்டில் எங்களுடைய வெள்ளி விழா மாநாட்டில் இந்த அறக்கட்டளை துவங்கப்பட்டது. அன்றைக்கு நான் தான் மாவட்ட செயலாளராக இருந்தேன். தொடர்ந்து 26 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் பல சிறு விழாவை நாம் பார்த்திருக்கின்றோம். அது இடையிலே நம்முடைய பேரிடரின் காரணமாக நடத்த இயலாமல் போயிடும். இந்த தொழிற்சங்கம் நம் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அது எந்த மொழியாக இருந்தாலும் என்னுடைய தாய்மொழி தான் சால சிறந்தது என்பதை நாம் மிக மிக நேசிக்கக்கூடியவர்கள். நம்முடைய புதிய பொறியாளராக இன்றைக்கு நம்முடைய பஞ்சாப்லேருந்து இந்தியுடைய பேசக்கூடிய இந்திய தாய்மொழி கொண்டவர் ஜாயின் பண்ணியிருக்கார், ராஜ்கோட் என்று. அப்படியே நம்ம உரையாற்றும் போது சொன்னோம், நம்ம இந்தியிலையும் வரவேற்றோம், ஆங்கிலத்திலையும் வரவேற்றோம், தமிழிலையும் வரவேற்றோம் என்பது வேறு. இருந்தாலும் கூட மொழியிலே பேசுகின்ற போது ஏற்படுகின்ற உணர்வுகளை வேறு எந்த மொழியிலும் சொல்ல முடியாது, தாய்மொழியில மட்டும்தான் சொல்ல முடியும். நீங்கள் இந்தி என்பது இந்தியிலே சொல்ல முடியும், நான் தமிழ் என்ற மொழியை என் தாய்மொழியான தமிழை சொல்கின்ற போதுதான் அந்த உணர்வை வாங்க முடியும். அந்த வகையில் தான் என்னுடைய பொதுமலாளர் ஐயா அவர்கள் பாலச்சந்திரன் அவர்கள் அந்த மொழியை உள்வாங்குவதிலே அது நாங்கள் குறிப்பிட்டு சொல்வோம், நெல்லை தமிழ் என்பது மிக சிறந்த தமிழ். அவர் கோபித்துக் கொண்டாலும் சரிதான், அந்த தமிழுக்கு ஈடான தமிழ் இல்லை என்பதை திரும்பி திரும்பி சொல்லக்கூடிய நபர்கள் நாங்கள். இந்த இயக்கம் பல பல தொழிற்சங்க போராட்டங்களை கண்டிருக்கின்றது, பல சாதனைகளை கண்டிருக்கின்றது. அதை விட மிக முக்கியம் SRC குறிப்பிட்டது போல என்னுடைய தாய்மொழிக்கு தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு மாவட்ட சங்கம் இவருடைய விழா நடத்துவது என்பது பிரசாத சூழல். இன்னைக்கு நம்முடைய உறுப்பினர் எண்ணிக்கையே 40 பேருக்கு கீழே தான், 40 பேருக்கு கீழே. இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியுடைய செலவு 1 லட்சம் ரூபாய் தான். இருந்தாலும் உங்களால் நடத்த முடியும். எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய தோழர்கள் அதில் பங்களிப்பை பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் இந்த அடிப்படையில் தான் துணிச்சலாக நடத்துகிறோம். நீங்கள் உங்களை எல்லாம் நான் சொல்றது உள்வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு நன்றாக தெரியும். அது நீங்கள் நல்லா செய்வாங்க நம்புறேன். அப்புறம் குழந்தை செல்வங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இதை சென்ற ஆண்டு இந்த விழாவை மாற்றி அமைத்தோம். காரணம் இதை நம்முடைய குழந்தைகளுக்கு 6 குழந்தைகளுக்கு கொடுப்போம். நம்ம 1, 2, 3 10 1, 2, 3 +2க்கும் கொடுப்போம். நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் கொடுத்து கொண்டிருந்தால் அது விழாவாக இருக்காது. அரசு பள்ளியில் பழகின்ற பெண்கள் பிள்ளையா இருந்தாலும் ஆண்கள் பிள்ளையா இருந்தாலும் அந்த குழந்தை செல்வங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் விரும்பணும். அந்த அடிப்படையில் தான் ஆண்கள் பிள்ளையிலிருந்து 5 பேரும் பெண்கள் பிள்ளையிலிருந்து 5 பேரும் சொன்னோம். அப்புறம் நம்முடைய பொதுமேலாளர் சொன்னார், வெறுமே நீங்கள் நடத்ததை விட ஒரு பேச்சு போட்டி நடத்தி ஒரு 3 பேருக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் சொன்னார். வழக்கமான நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட இந்த நிதி பற்றாக்குறையை பொதுமேலாளர் சரி செய்வான்ற நம்பிக்கை நமக்கு இருக்குதான். அதனால நம்முடைய 3 பேருக்கும் சொன்னோம். அந்த பள்ளி நிர்வாகம் 3 பேர் அழைத்திருக்கின்றது. எப்படி தலைமை நிச்சயமாக எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் சரிதான் ஒரு தோழியரை ஒரு பள்ளி மாணவியரை பேச வைக்க வேண்டும் நான் கருதுகின்றேன். குறிப்பாக ரியாசினி அதுக்கான தயாரிப்போடு தான் அந்த பொண்ணு வந்திருக்குது. நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு நீங்கள் 5 நிமிடமாவது இந்த குழந்தை செல்வங்களுக்கு வழங்க வேண்டும். ஆகையால் இந்த விழா என்பது வரலாற்றில் மிக முக்கியம். இது நண்பர் குறிப்பிட்டது போல இது அடுத்த ஆண்டு நான் இருக்கின்ற போது நான் இந்த விழாவில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆகையால் இந்த விழாவில் பேச வேண்டும் நான் கருதவில்லை. ஆனால் என்னுடைய மாமரம் காய்க்க வேண்டும் என்று விரும்பினேன். இந்த ஆண்டு காய்த்து விட வேண்டும் என்று விரும்பினேன். காரணம் வேறு ஆண்டு காலமாக காய்க்கவில்லை, இந்த ஆண்டு காய்த்து விட்டது. ஆகையால் மிக மகிழ்ச்சி. காரணம் நம்மை பொறுத்தவரை எந்த பொருளாதார முன்னேற்றம் இல்லாட்டாலும் சரிதான், ஊதியக்குழு இல்லாட்டாலும் சரிதான், பேக்கப் இல்லாட்டாலும் சரிதான், இன்கிரிமெண்ட் இல்லாட்டாலும் சரிதான், என் தாய்மொழிக்கு விழா இருக்கிற நிகர் எதுவும் இல்லை என்பதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். 10 ஆண்டு இன்கிரிமெண்டலை கவலை கொள்ளவில்லை. காரணம் என் தாய்மொழிக்கு நிகர் என் மகிழ்ச்சி என்பது எதுவும் இருக்க முடியாத வகையிலே நான் சமீபத்திலே நானும் என் அருமை நண்பர் பாலகுமாரும் பாட்னா சென்றிருந்தோம். மத்திய செயற்குழு உரையாற்ற சென்றிருந்தோம். நாங்கள் அந்த டெலிகேட்டை சொன்னோம், we are coming from தமிழ்நாடு என்று ஆங்கிலத்தில் உரையாற்றினோம். அவன் சொன்னான், இங்க முண்டாஸ் கவிஞருடைய சிலை இருக்கின்றது, இந்த அரங்கு தமிழ் பாரதியுடைய அரங்கு, சரி நீங்கள் அதுக்கு மாலை செலுத்த சொன்னான். ஆர்ந்து பார்த்தோம், தமிழ் இங்கே பஞ்சாபிலே பாட்னாவிலே அவ்வளவு சிலை வைத்திருக்கின்றான்.
அந்த பாரதியை தான் பரிசாக வழங்க நான் தன்னுடைய போச்சாளர் சொன்னேன். உண்மையிலேயே பாரதியை வழங்கியிருக்கின்றார். நம்முடைய பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல சிலை வழங்க விரும்பினோம். இது சிறுநகர விழாவுடைய நினைவு பரிசான வழிய நிச்சயமாக NFT நினைவு பரிசு இல்லை என்பதை நான் நண்பர் நிசாருக்கும் சொல்ல வேண்டும் என்ற கடமை இருக்கின்றது. காரணம் NFT இயக்கம் GMA முரண்பட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தனியாக அது விழா நடத்துவோம், வாய்ப்பு கொடுத்தால் நடத்துவோம், இல்லை என்றால் வேறு வகையாக நடத்துவோம். இது சிறு விழா சார்பாக அவருக்கு பிடித்த செயலை கொடுக்க வேண்டும், நமக்கு பிடித்த சொல்லை கொடுக்க வேண்டும். காரணம், நான் இன்று பேசுகிறேன் என்று சொன்னால், எந்த நேரத்தில் நான் சுயமரியாதை இழக்க என்று சொன்னால், இந்த மண்ணினுடைய தந்தையை புரியார் என்னால் மறக்க இயலாது. நானும் ஆண்மை மேலே பக்தி கொண்டவன். நான் மேலே வகையில் இருக்க நான் தங்கியிருக்கின்றேன். இன்னும் நடராஜர் கீழே தான் இருக்கின்றேன். இருந்தாலும் கூட ஆண்டவனை விட எனக்கு சுயமரியாதையும் தன்மானையும் மொழி உணவு கொடுத்த தந்தையை பிள்ளைக்கு மறைத்து விரும்பினோம். அதுக்கு நன்றி சொல்லி இந்த உரையை முடித்தேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.